வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். இது உங்கள் ஜேஆர்பி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது உயிரெண் 1 உடல் எண் 2 அப்படி இருந்தா அவங்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்கும், அது அந்த 2ஆம் நம்பருக்குரிய சிறப்பு அம்சங்கள் என்ன, அதான் இன்னைக்கு பார்க்க போறோம். அதாவது நம்ம எல்லாருக்குள்ளயும் மனிதமும் உண்டு, மிருகமும் உண்டு. ஆனா எதற்கு நம்ம அதிகமா தீனி கொடுக்குறோமோ அதனுடைய ஆதிக்கம் ஜாஸ்தி ஆயிட்டே வரும். இது இயல்பு. அதை போலத்தான் இப்ப உயிரெண் 1 இருக்கிறதுனால அந்த இயல்பா 1ஆம் நம்பருக்குரிய இருக்கிற அந்த 1ஆம் நம்பருக்குரிய குணாதிசயங்கள் என்ன இருக்கும், என்ன இருக்கும் அப்படின்னு சென்ஸ் என்ன, யாரையும் சார்ந்திருக்க மாட்டாங்க, புத்திசாலியா இருப்பாங்க, பயங்கர மெமரி பவர் ஜாஸ்தியா இருக்கும், ஞாபக சக்தி அபரிதமா இருக்கும். அவர்கள் 20-30 வருடங்களுக்கு முன்னால் நடந்தது கூட நினைவு கூறும் அளவுக்கு அவங்களுடைய ஞாபக சக்தி மிகையுள்ளதாக இருக்கும். அப்புறம் இன்னொன்னு என்ன அப்படின்னா, எதையுமே தனக்கு உரியதை தான் செய்ய வேண்டும், அடுத்தவங்க யாரும் செய்யக்கூடாதுன்னு நினைப்பாங்க. நம்பர் 1, எல்லாமே தான் சொல்றபடிதான் நடக்கணும். அது நடக்கும். உங்களுக்கு 1இன் ஆதிக்கம் ஜாஸ்தி இருக்கிறதுனால இப்ப உயிரெண் 1 இருந்து உடல் எண் 2 இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். அதாவது பிறந்த தேதி, பிறந்த மாதம், பிறந்த வருடம், இது அனைத்தையும் கூட்டினா ஒரு எண்ணிக்கை கிடைக்கும். அதை 1 இலக்க எண்ணிக்கையா கொண்டு வரும்போது அந்த எண் தான் உடல் எண் சொல்லியிருக்கேன். அந்த எண் உடல் எண் அப்படின் போது இப்போ உயிரெண் 1 இருந்து உடல் எண் 2 இருந்தா அவங்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, முதல்ல சொன்னதுதான். அதான் நம்ம எதற்கு அதிகமாக தீனி கொடுக்குறோமோ அதனுடைய இது ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கும். அதனால என்ன பண்ணுவாங்க, பேர் வைக்கும்போது 1ஆம் நம்பர் சார்ந்து இருக்கிற மாதிரி வைப்பாங்க இந்த 1ஆம் நம்பருக்கு. ஏன்னா உயிரெண் 1 இருந்து உடல் எண் 2 இருக்கிறதுனால அப்ப என்ன ஆகும், மடங்கு ஜாஸ்தி ஆகும். மடங்கு ஜாஸ்தி ஆகும்போது அவங்களுடைய பவர் அபரிதமா இருக்கும். அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய எனர்ஜி, அவங்களுக்கு கிடைக்கக்கூடியது. இதனாலதான் வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு பேர் வைக்கிறப்ப நியூமராலஜி பார்க்கணும்னு சொல்லுவாங்க. அதை நம்ம அடுத்தடுத்து வர சாப்டர்ல பார்ப்போம். இப்ப இதுல விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, 1ஆம் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே வந்து ரொம்ப ஷார்ப்பா இருப்பாங்க. இப்ப இந்த 1, 2 உடல் எண் 2 இருக்கும் பட்சத்தில் 2ஓட ஆதிக்கம் எல்லாமே அதுவும் ஜாஸ்தியா தான் இருக்கும். காரணம் 2க்குள் 1 அடக்கம். அப்பப்ப கொஞ்சம் இந்த கேப் கிடைக்கிறப்ப ஃபில் பண்ற மாதிரி 2ஆம் எண் வந்து எப்பப்பெல்லாம் அதுக்கு சாதகம் கிடைக்குதோ அந்தந்த சந்தர்ப்பத்துல அது சாதகமாக்கும். எப்படி அப்படின்னா, 2ஆம் எண் எப்பொழுதும் புத்தியை சார்ந்தே இருக்கும். 1ஆம் எண் எப்பயுமே இதயத்தை சார்ந்திருக்கும். இதயத்தை சார்ந்திருக்கும் போது இதயம் எடுக்கும் முடிவுகளை எல்லாம், அதாவது இதயம் சார்ந்து நடக்கிற விஷயங்கள் எல்லாமே, எமோஷன்ஸ் எல்லாமே 1ஆம் நம்பர் சார்ந்திருக்கும். புத்தி சார்ந்த விஷயங்கள் எல்லாமே 2ஐ சார்ந்திருக்கும். அப்படி இருக்கும்போது இவங்க வந்து, அதாவது உடல் எண் 2 இருக்கும் பட்சத்தில் இந்த புத்தி சார்ந்து இருக்கிற விஷயங்களை பூரா 2ஆம் நம்பர் பிடிச்சுக்கும், இதயம் சார்ந்த விஷயங்களை பூரா 1ஆம் நம்பர் பிடிச்சுக்கும். அப்ப பாத்தீங்கன்னா மாறி மாறிதான் இருக்கும் வாழ்க்கை. எப்படி இரவு பகல், இன்பம் துன்பம், அந்த மாதிரி இது எல்லாத்தையும் சேர்ந்தே தான் இருக்கும் நிலைமை. அதனால ஒரு 1ஆம் என்னோட இயல்பு பாத்தீங்கன்னா கணிக்க முடியாது. ஏன்னா 1ஆம் நம்பருக்கு சில பிரத்யேகமான சில விஷயங்கள் இருக்கும். 2ஆம் நம்பர் இருக்கலாம், 2ஆம் நம்பருக்கு இருக்கிற ஒரு பிரத்யேகமான விஷயங்கள் இருக்கும். அப்படி இருக்கும்போது எப்படின்னு கேட்டோம்னா, 2 வந்து சந்திரனோட வீடு. அப்ப என்ன ஆகும்னா, பகல் பூரா பாத்தீங்கன்னா 1ஆம் நம்பர் ஆதிக்கம் ஜாஸ்தி இருந்துட்டே இருக்கும். இரவு வர 6 மணிக்கு மேல இரவு வர 2ஆம் நம்பரோட எண்ணிக்கை ஆதிக்கம் ஜாஸ்தி ஆகிட்டே வரும். 6 மணிக்கு மேல நான் பொய்யா சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி. எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இயல்பான உயிரினுடைய கேரக்டரைசேஷன் அப்படின்னும் போது 1ஆம் நம்பர். அதனாலதான் என்ன செய்வாங்கன்னா, பேர் வைக்கும்போது 1 வர மாதிரி, 1ஓட ஆதிக்கம் வர மாதிரி பார்த்து வைப்பாங்க. அப்ப என்ன ஆகுனா அதுக்கு பவர் ஜாஸ்தியா இருக்கும். 2ஆம் நம்பரும் சொல்ல போறது இல்லை. 2ஆம் நம்பர் வந்து அதான் சொன்னேன், எதிரியை வந்து அவங்கைய வச்சு அவங்க அடிக்க வச்சுக்கணும் அப்படின்னு. அதனால எல்லாம் ஒண்ணு மாதிரி இருக்கும். எப்ப அது இதாகும், ப்ரொஃபஷனேட் ஆகும் அப்படின்னா, ஒரு தராசு எப்படி நடுநிலையமா இருக்கிறது, அது மாதிரி எதுவுமே வந்து சாதக பாதகங்களை பார்த்துதான் இது நிர்ணயம் பண்றது. அதாவது 2ஆம் நம்பர் எப்படி தனக்கு சாதகமான விஷயங்களை பூராத்தையும் சொல்லியே செஞ்சுக்குவாங்க. அது மாதிரி 1ஆம் நம்பர் வந்து தனக்கு பிடித்தது மட்டுமே செய்யும், தன்னிச்சையா இருக்கும். அது தன்னிச்சையா இருக்கிறது அந்தந்த இயல்பு மாறாது. அந்த இயல்பு மாறவே மாறாது. இட் வில் பி தேர் ஃபார் எவர். அந்த மாதிரி இருக்கும்போது ஒண்ணு இப்ப ஒரு விஷயம் நடக்குது. காலையில வந்து ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிடுறோம். சாயங்காலம் வரும்போது அதே இதை ரிப்பீட் பண்ணணும். ஒண்ணு என்ன சொல்லிட்டு போனதோ அச்சனம் பிரசங்கம் அப்படி சொல்லிட்டு போவோம். ஆனா 2ஆம் நம்பர் எப்படின்னா, காலையில ஒண்ணு சொல்லிட்டு போகுது, காலையில போற அவசரத்துல ஏதோ சொல்லிட்டு போயிட்டுப்பா அப்படிங்கிற மாதிரி டப்புன்னு மாத்திரும். இந்த 2ஆம் எண்ணுக்குரிய ஒரு இந்த கேரக்டரைசேஷன் வந்து இந்த 1 கூட சேரும்போது, அதாவது எதையுமே வந்து ஒரு டைலமா இருக்கும். ஒரு ஏன்னா
இந்த ரெண்டோட ஆதிக்கத்தினால இந்த ஒன்னோட ஆதிக்கம் மெல்ல 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 அப்படி ஃபேட் ஆகும், மெல்ல மெல்ல ஃபேட் ஆகும். அப்போ அந்த நேரத்துல வந்து ஏன்னா காலையில சொல்லிட்டு போனானே எப்படி, இப்போ வந்து இப்படி சொல்றானே எப்படின்னா பிகாஸ் டூ. இந்த ரெண்டாம் நம்பர் வந்து புத்தி சாதுரியம் ஜாஸ்தி, பேச்சுவன்மை ஜாஸ்தி. அதான் சொன்னேன், எதிராளியே அவர்கள் கையை வைத்து அவர்களே அடிப்பார்கள்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. இது எல்லாத்தையும் மீறி ஒரு ஒன்னை சார்ந்து ஒன்னாம் நம்பர் எதையும் சார்ந்து இருப்பது கிடையாது, எதையும் சார்ந்து இருப்பது கிடையாது, தன்னிசையா இருக்கும். ரெண்டாம் நம்பர் எப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாரையும் தன்வயப்படுத்தும், ரொம்ப சுலபம், அது எல்லாரையும் வசீகரப்படுத்தும். அதனுடைய பேச்சாற்றல் அவ்வளவு அபிரிதமானது. ஸோ அது என்ன பண்ணு, எல்லாரையும் தன்வசப்படுத்துறதுல ரெண்டாம் நம்பருக்கு வந்து இது ஜாஸ்தி. அப்போ 1, 2 இருக்கும்போது யாரையும் சார்ந்து இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற ஒன்னே எல்லாரோடையும் ஒரு கலோக்கியலா ரொம்ப ஃப்ரெண்ட்லியா மிங்கிலி ஆகும் பிகாஸ் ஆஃப் நம்பர் 2. ஏன்னா ரெண்டாம் நம்பர் எப்படின்னா எல்லாரும் அப்படியே வசீகரப்படுத்தி நம்ம கூட தான் இருக்கும், எல்லாம் நமக்கு வேணும். நட்பு வட்டம் ரொம்ப பெருசு, ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அந்த நட்பு வட்டத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னை எப்பயுமே வந்து ஒரு சிறப்பா அந்த 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 லெவல்ல வச்சுட்டே இருக்கும் எப்பயுமே. ஒரு அப்படி கூப்பிட திருத்தல அப்படிங்கிற மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸை வந்து அந்த அளவுக்கு அப்படி கீப் அப் பண்ணிட்டே இருக்கும். அதனுடைய நட்பு ஓட்டம் ஜாஸ்தி 2க்கு. அப்ப என்ன ஆகுனா 1 வந்து இருக்கிறதுனால ஒன்னாம் நம்பர் உயிரினா இருந்தாலும் கூட இந்த ரெண்டாம் நம்பருடைய பாதிப்பு இந்த ஒன்னாம் நம்பருக்கு இருந்துட்டே இருக்கும். அப்பப்போ இது வந்து ஃபீட் பண்ணும். ஏன்னா 1 வந்து 2 சிறுசு தானே, இது ஃபீட் பண்ணும். இதை இப்படி இரு, இப்படி பண்ணு அப்படின்னு மூளை இருந்து புத்தி சொல்றது தானே ரெண்டாம் நம்பரு. அது சொல்றது இதை கேட்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வந்துடும். எப்படி ஒய்ஃப் சொன்னா ஹஸ்பண்ட் மறுபேச்சு இல்லாம எல்லாத்தையும் கேட்டுக்கிறாங்க, கேட்டுதானே ஆகணும். ஒய்ஃப் இஸ் லா. ஸோ ஒரு 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 விஷயத்த நம்ம வந்து கண்கூடா பார்க்கும்போது 2 எப்பயுமே வேலையில கெட்டின்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு வேலையும் செய்யும் போது இவர்கிட்ட கொடுத்தாச்சு அப்படின்னா மறந்துடலாம், அந்த அளவுக்கு ஷார்ப் இவங்க. சொல்லி அங்க பாரு, இந்த பாரு, நான் அவனுக்கு பண்ணல அப்படி எனக்கு இதை பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி கட் அண்ட் ரைட்டா கராரா இருப்பாங்க இவங்க ரெண்டாம் நம்பர்காரங்க. ஒன்னாம் நம்பர்காரங்க வந்து வியாபார கூர்மை ஜாஸ்தி, அவங்களுக்கு வியாபாரத்துல ரொம்ப சிறப்பா இருப்பாங்க. அவங்க அந்த வியாபாரத்துல அப்படி இருக்கிறதுனாலே வந்து என்னன்னா, இப்ப இந்த 2 சேரும்போது ஏற்கனவே நட்பு ஓட்டம் பெருசுன்னு சொல்லியிருக்கேன் 2க்கு. அப்ப என்ன ஆகுனா வியாபாரம் அபிரிதமாகும். எப்ப 1 உயிரின் 1 இருந்து உடலின் 2 இருக்கும் பட்சத்தில். சோ என்ன அப்படின்னா வாழ்க்கையில் மிக துரிதமாகவோ இல்லை மிக வேகமாகவோ எவ்வளவு தூரத்துக்கு மேல போறோம், உச்சத்துக்கு போறோம், அதே அளவுக்கு சர்ன்னு கீழே வந்துருவாங்கன்னு சொன்னாங்க. ஆனா இந்த 1ஆம் நம்பர்காரங்க 2ஆம் நம்பர்காரங்களாம் பாத்தீங்கன்னா எதையும் நிதானித்து செய்வார்கள். அந்த நிதானித்து செய்யற ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து இது வந்து 2வது இது ஜாஸ்தி, ஆதிக்கம் ஜாஸ்தி 1 மேல. அவங்க எல்லாத்தையும் வந்து யோசிச்சு ஒரு விஷயத்த செய்யறாங்க அப்படின்னா, இவங்க ஏதோ செய்யறாங்க, ஒரு விஷயம் செய்யறாங்க அப்படின்னாலே எல்லாருமே ஒரு ஆர்வப்படுவாங்க. காரணம் இந்த 2ஆம் நம்பர் வந்து எதையுமே வந்து அவ்வளவு ஈஸியா தொட மாட்டாங்க, தொட்டா விட மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஷார்ப்பானவங்க 2ஆம் நம்பர்காரங்க. சோ ஆக மொத்தத்துல உயிரின் 1 இருந்து உடலின் 2 இருந்தா என்ன பண்ணலாம் அப்படின்னா, பேரை வந்து 1 வச்சிடணும், இல்ல பேர் 2 வச்சிடணும், இல்ல இந்த 2க்கும் காமனா ஒரு நம்பரு ஒரு 5ஆம் நம்பர்லயோ இல்ல 3ஆம் நம்பர்லயோ பேர் வச்சுட்டோம் அப்படின்னா இதனுடைய பாதிப்பும் வந்து அப்படியே ப்ரொபோஷனேட்டா இருக்கும், இதனோட பாதிப்பும் ப்ரொபோஷனேட்டா இருக்கும். அப்படியே ஒரு தராசு பிடிச்ச மாதிரி இருக்கும். ஸோ ஒரு 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 நம்பர் நல்லது செய்யறதும் இல்ல, நம்ம வந்து ஒரு நம்பர் வந்து நமக்கு நல்லது செய்யணும், நல்லது பண்ணும் அப்படின்னா அது வந்து அந்தந்த நம்பருக்குரிய குணாதிசயம் இருக்கு இல்லையா, அது மாறாது. அது இட் வில் பி தேர் ஆல்வேஸ், இட் வில் பி தேர் ஃபார் எவர். அந்த மாதிரி இந்த 1ம் 2ம் அருகருகே இருப்பதால் இதனுடைய பாதிப்பும் சரி, இதுவும் சாதகமும் சரி பாதகமும் சரி ஒரு ப்ரொபோஷனேட்டா இருக்கும், ஒரு ஸ்ட்ரீம் லைனா இருக்கும். சந்திப்போம் சிந்திப்போம். இது உங்கள் JRB. Thanks for listening. Please support and subscribe.